இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு பயப்படாதே, ஃபியர் நாட். வசனம் நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். இதை ஒரு டிபிடி வேர்ஷனில் படிக்கிறேன். எப்போதும் என் பேச்சை கேட்டு நடப்பவர் பரலோகத்திற்குரிய அமைதியுடன் எவ்வித கலக்கமும் இன்றி வாழ்வார். அச்சம் நீங்கி நம்பிக்கையுடனும் துணிவுடனும் திகழ்ந்து வாழ்க்கையின் புயல்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் நிம்மதியாக இளைப்பாறுவீர்கள். அதாவது இந்த அதிகாரம் ஞானத்தை குறித்து நம்மளுக்கு சொல்லுகிறது. அப்போ ஞானம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கிடைக்குது இல்லையா? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பாதுகாப்பாகவும் உறுதியான நம்பிக்கையோடும் இருப்பான் என்று பார்க்கிறோம். ஒரு தீமை குறித்தோ எந்த பயமோ இல்லாட்டி திகிலோ இல்லாமல் அமைதியாக இருப்பான் என்று பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படக்கூடாது இல்லை? பாருங்கள், தேவனை உறுதியாக நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் பாருங்கள் 3 காரியத்துக்கு பயப்படவே கூடாது. ஒன்று, பிசாசுக்கு. யாக்கோபு 4:7 பார்க்கணும்ல, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பாருங்க, எப்படி அந்த எதிரியை நம்ம வெல்ல முடியும்? 2 காரியம். ஒன்று, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறணும். 2வது, அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். பாருங்க, சாத்தான் இயேசுவை சோதிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு வேத வாக்கியத்தை வைத்து அவனை மேற்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அப்படியாக நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், நம்ம லைஃப்பில் தெரியும் எந்தெந்த இடத்துல இது பிசாசின் போராட்டம், அவனுடைய தந்திரங்கள் அப்படின்னு நம்ம தெரியும் பொழுது அவனை எதிர்த்து நின்று நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அவன் ஓடி போவான் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான் பாருங்கள். அதனால் அவனை எதிர்த்து கொள்ளுகிறது தேவனுடைய வார்த்தையை வைத்து தான் எதிர்கொள்ள முடியும். 2வதாக, மரணத்தை குறித்து பயப்படக்கூடாது. பாருங்கள், தேவனுடைய பிள்ளை மரணம் அடையும் பொழுது அடுத்த செகண்டே தேவனுடன் இருப்பான். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 1:21 பார்க்கணும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பாருங்க, கலாத்தியர் 2:20 நம்ம பார்க்கலாம், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனிதன் தான் மரணத்துக்கு பயப்படாம பாருங்க. இங்கே பவுல் சொல்லுகிறார், அது எனக்கு லாபம் என்று சொல்லுகிறார். 3வதாக, எதிர்காலத்தை குறித்து பயப்படக்கூடாது. நம்ம எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிற வரைக்கும் அது பாதுகாப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அது நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுய முயற்சியில் நம்ம இறங்கும் பொழுது தான் பாருங்கள் அது ரொம்ப பாரமாக இருக்கும், கவலையாக இருக்கும், பயமாக இருக்கும். ஆனால் தேவன் கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறப்போ தேவன் அற்புதமாக நம்மை வழிநடத்துவார். 1 பேதுரு 5:7-9 பார்க்குறோம்ல, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. அப்போது அவர்கிட்ட வைத்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அடுத்த வசனம் பாருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய கவலை எல்லாம் அவர்கிட்ட வச்சுட்டோம். இனி நம்ம எதுக்கு நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், என்னை விசாரிக்கிறபடியால் எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். இனி என் வாழ்க்கையில் பயம் இல்லாமல் நான் வாழ முடியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம் தான் அதுக்கு. 1 பேதுரு 5:9 சொல்லப்பட்டது போல விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அப்போது இந்த பூமியில் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அது மேற்கொள்ளுகிறவர், நம்ம கூட இருக்கிறவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் எல்லாம் எதிர்த்து போராடுவார். சொல்கிறார், உன்னோட யுத்தம் பண்ணுகளோட நான் யுத்தம் பண்ணுவேன், உன்னோட வழக்காடுகளோட நான் வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நம்மை தனியாக விடுகிற தேவனே இல்லை. அவர் நம்ம கூட இருந்து நீ சும்மா இரு, நான் உனக்காக எல்லாம் செய்வேன்னு சொல்லி அவர் காரியங்கள் வாய்க்க பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாதிரி இந்த 3 காரியம் நம்ம பயப்படாமல் இருக்கும் பொழுது பாருங்கள், நீதிமொழிகள் 3:24-26 வரைக்கும் சொல்லப்பட்டது போல், நீ படுக்கும்போதும் பயப்படாதீப்பா, நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உலகத்தின் கவலைகள், எதிர்காலத்துக்குரியான கவலைகள் இல்லை, மரணத்துக்குரியான பயங்கள், இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாது. பாருங்கள், கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காக்கிறவராக இருக்கிறார். சடுதியான திகிலும் துஷ்டரின் பால் கடிப்பு வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருக்கிறார், உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிறவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அன்றைக்கு தானியேல் பாருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தான், பயப்படலை. குகையில் அவனை போட்டாங்க.
சிங்கத்தின் மத்தியில தான் அவன் இருந்தான் பாருங்க, பயம் இல்லாம. ஏன்னா அந்த இடத்துல தேவன் அவனோடு இருந்தார். அவனுக்கு அந்த விசுவாசம். இந்த காலையில நமக்கும் பாருங்க, நம்மள யாரும் சிங்க குகையில போய் போடுறதில்ல. ஆனா நம்ம தான் பாருங்க, மனதில தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை இல்லாம எவ்வளோ பயத்துக்கு நம்ம இடம் கொடுத்து பிசாசு நம்மள கெட்டி வைத்திருக்கார். இன்றைக்கு அந்த சிறையிருப்பெல்லாம் தேவன் அவிழ்த்து போட்டு பயப்படாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து இந்த பூமியில சாட்சியுள்ளவர்களாய் வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, பரலோக தகப்பனின் திட்டம் இந்த பூமியில மேலே என்ன இருக்குதோ ஆண்டவரே, அதை நிறைவேற்றுவதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். பயப்படாமல் ஆண்டவரே, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரிய தேவன் எனக்குள்ளாக இருந்து ஆண்டவரே அப்பா, பிசாசு குறித்தோ மரணத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லாமல் இந்த பூமியில நாங்கள் சாட்சியாய் உமக்காக நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.